السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய மதரசாவினுடைய உஸ்தாதாக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையை அருளை நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் புரிந்தருள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு வாரம் வாரம் நம்முடைய இந்த சந்திப்பு சிறப்பான முறையில நடந்து வருகிறது. தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவா என்று அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்கிறார். 5வது அத்தியாயத்தில 2வது வசனம் இது. என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க நன்மையான காரியத்துல, இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்துல நீங்க சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر. அவர்களில் சிலர்கள் சிலருக்கு நண்பர்கள், தோழர்கள், தோழிகள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் يأمرون بالمعروف, நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். وينهون عن المنكر. அப்ப இந்த ஒரு சிஃபத் இருக்கா இல்லையா, நன்மை தீமை, இதை தடுப்பது, நன்மையை ஏவுவதில் நாம எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு தோழமையை கை கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில தான் நம்முடைய இந்த சந்திப்புகள் அல்லாஹ்வுடைய கிருபையினால பல வாரங்களாக, மாதங்களாக தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு 4 வாரங்களாக நம்முடைய இல்லங்களை பற்றியே பேசி வருகிறோம். நம்முடைய வீடு, நம்முடைய உறவுகள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய வட்டாரம், இப்படி வீடு சார்ந்த சூழலையே நாம் பேசி வருகிறோம். நம்ம எப்படி ஒரு அருமையான இல்லமாக நம்முடைய இல்லங்களை அமைச்சு கொள்ளணும் என்கிற அடிப்படையில நம்முடைய இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. குறிப்பா ஒரு சிறப்பான ஒரு இல்லத்தில் தடை செய்யப்பட வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நாம கருப்பொருளா பேசுறதுக்கு ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்கிறோம். தடை செய்யப்பட வேண்டிய வீடு, ஒரு விஷயத்துல நாம நம்முடைய குடும்பம் ரொம்ப சிறப்பா அமையணும், நம்முடைய குடும்பங்கள் ஒரு முன்மாதிரி குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடிப்படையில் நாம நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 11 உபதேசங்களை தொடர்ந்து இந்த பாடத்துல இந்த உஸ்தாத், இந்த புத்தகத்தினுடைய இந்த ஆசிரியர் கொடுக்கிறார். அதுல முதலாவதாக அவங்க சொல்றாங்க, நீங்க மஹ்ரம் என்கிற ஒன்றை நீங்க என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். இந்த மஹ்ரம் விஷயத்துல நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன் இப்படி சொல்லப்படுதுன்னா, பொதுவாக இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மஹ்ரம்னா யாரு அப்படின்னு கேட்டா நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? இப்ப நானே உங்கள்ட்ட கேட்கறேன்னு வைங்களேன், மஹ்ரம் 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 இல்லை அப்படின்னா மஹ்ரம்னா என்ன அர்த்தம்? மஹ்ரமான உறவு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். ஆகுமான உறவு, ஆகாத உறவு, சரியா? இது
ஆகமான உறவு, ஆகாத உறவு, சும்மா கரெக்டான வாசகத்தை சொல்லு. ஓகே, எப்படி இதை சொல்றது? மகரம் மகரம் இல்லைங்கிறத எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். சரி, ரத்த சம்பந்தமா? நோ. வேற? இல்ல ரத்த சம்பந்தங்கிறதுல ஒரு சம்பந்தம் இருக்கு, ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு பதில் இதை விட ஷார்ட்டா இருக்கு. முழிக்கீரிய கடந்த மச்சான் குழந்த மகரம் கிடையாது. நல்ல பதில் தான் இது. அதாவதுங்க, மகரம் அப்படின்னா என்னன்னா சிம்பிளா சொல்லுங்க, திருமணம் முடிக்கலாமா கூடாதா? திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு. இப்ப தாய் மாமா உறவு இருக்குல்ல, அது என்னது? அது திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு. சின்னப்பா உறவு என்ன உறவு? திருமணம் தடை செய்யப்பட்ட உறவு. இப்ப திருமணம் கூடாது என்கிற உறவு இருக்கா இல்லையா, அதுக்கு மகரம். திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது என்னது? மகரம் இல்லை. மகரம் இல்லாத உறவு இருக்கா இல்லையா, அங்கதான் நம்ம உசாரா இருக்கணும். மகரம்னா தான் நம்ம உசாரா தானே இருப்போம். மகரம்னா நம்ம உறவு தானே, நம்ம புள்ள, நம்ம மருமக, இவங்கெல்லாம் யாரு நமக்கு? மகரம் தானே. திருமணம் அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இதை நீங்க கவனிச்சுக்கணும். ஏன் இதை சொல்றோம்னா, நம்ம ஊர்ல நிறைய நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளில் ஒன்று என்னன்னா, கணவனுடைய சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோடு என்ன செஞ்சுக்கலாம், எப்பா இந்த பிள்ளைய கொண்டு போய் அங்க ஸ்கூல் கிட்ட விட்டுருமா அப்படி சொல்றது, இந்த முக்குல கொண்டு போய் விட்டுருன்னு சொல்றது, அவங்க வீட்டுல போய் விட்டுருன்னு சொல்றது, ஒரு அவசரத்துக்கு இந்த உறவை பயன்படுத்தி கொள்றது, இப்படி இருக்கா இல்லையா? இது கூடுமா அப்படின்னு கேட்டா இது என்னது? கூடாது. அதுலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவனுடைய சகோதரன் மரணம், மௌத்து அப்படின்னாங்க. மௌத்துனா என்ன அர்த்தம்? போச்சு, சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதனால கணவனின் சகோதரர்கள் மகரம் இல்லை. விளங்கிச்சிங்களா? அப்ப நம்ம யாருடன் பயணிப்பது, அங்க இந்த சட்டம் வரும். யாருடன் நம்ம பயணிக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த சட்டம் வந்துடும். மகரமான உறவோடு என்ன செய்யலாம்? ஒரு அண்ணன் தம்பியோடு என்ன செய்யலாம்? பயணிக்கலாம். ஒரு தாய் மாமாவோடு நம்ம என்ன செய்யலாம்? பயணிக்கலாம். ஒரு சின்னப்பா பெரியப்பா மக்களோடு சின்னப்பா பெரியப்பாவோடு நம்ம பயணிக்கலாம். அவன் மக்களோடு கூட பயணிக்க முடியாது. சின்னப்பா பெரியப்பா மக்களோடு பயணிக்கலாம். அண்ணன் நம்ம சொல்லலாம், பேருக்கு என்ன செய்யலாம்? ஒரு அண்ணன் முறையை சொல்ல முடியுமே ஒழிய அது அண்ணன் கிடையாது. கல்யாணம் முடிக்காத நினைச்சுக்கலாம், முடிச்சுக்கலாமா இல்லையா? அப்போ அது அண்ணன் முறை கிடையாது. சும்மா முறைக்கு அண்ணன் சொல்லிக்கலாம். அப்போ இந்த மகரம் இல்லாத உறவுகள் இருக்கா இல்லையா, அவங்க விஷயத்துல என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். தனிமை என்பது வச்சுக்க கூடாது. அப்ப இதைத்தான் என்ன செய்யறாங்க, இந்த முதலாவது விஷயத்துல நீங்க நம்ம வீடு ரொம்ப கண்ணியமாக, நம்ம வீடு ரொம்ப நம்முடைய ஈமான், நம்முடைய தக்வாவுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொன்னா, அடிப்படையில நீங்க என்ன செய்யணும்? இந்த மகரமான உறவுகள் விஷயத்துல கவனமாக நீங்க இருக்கணும். ஏன்னா இதுதான் காரணம். ரீசன் கணவனுக்கு சொந்தக்காரர் இவரு, அவர் அப்படிங்கிறது இருக்க கூடாது. சரிங்களா? வேற ஏதாவது ஒரு அடிப்படையில இப்படி ஒரு உறவுகள் வருகிறது என்றால், வீட்டுல ஒரு பணியாளாக இருப்பாங்க, அல்லது ஒரு ஆசிரியராக இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல நம்ம வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்கள மகரமானவர்களே போட முடியும் வீட்டு வேலை செய்யறதுக்கு. அப்போ வீட்டு வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஒரு ஆசிரியர் வர்றாங்க, அப்போ அவங்களுக்கு தான் அப்போ அந்த ஒரு ஏற்பாட்டோடு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அந்த ஏற்பாடை வச்சுக்கலாம். கவனமாக என்ன செய்ய வேண்டும்? அந்தந்த ஒரு ஒரு வரையறையோடு பயன்படுத்திக்க வேண்டும். என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா மீறிடக்கூடாதுங்கிறது தான் இங்க கவனமா இருக்கணும். அப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு வசனம். என்ன வசனம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 23வது வசனத்துல சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅகவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வகாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத்துல் உக்தி வஉம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தானக்கும் வஅகவாத்துக்கும் உல்லாத்தி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை அல்லாஹ் போட்டு, இவங்கெல்லாம் உங்களுக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவங்க அப்படின்னு 4வது அத்தியாயம் எத்தனை வசனம்? 23வது வசனம். இதுல ஒரு லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நீங்க 33வது அத்தியாயத்துல 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு லிஸ்ட் இருக்கும். அதுல அல்லாஹ் என்ன சொல்லுவான்? முக்மினான ஆண்களை நீங்க உங்க பார்வையை தாழ்த்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வசனம் 30வது வசனம் 24 30 அது முடிஞ்சிடும்.
24ல 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. உங்க பார்வையை நீங்க தாழ்த்திக்கிடுங்க, உங்களுடைய அலங்காரங்களை நீங்க மறைச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விதிவிலக்காக உங்களுடைய தந்தைக்கு முன்னால், உங்களுடைய தாய்மாமனுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அல்லாஹ் போடுவான். அதுவும் மகரமான லிஸ்ட் தான். ரெண்டு ஒரே தான், மெரிச்சு ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 24வது அத்தியாயம் 31வது வசனத்துல ஒரு லிஸ்ட், இன்னொரு லிஸ்ட் என்ன சொன்ன 4வது அத்தியாயத்துல 23வது வசனம். சரிங்களா? போய் பாப்பில மாட்டில. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, நம்ம யூடியூப் சேனல்ல வந்துடும், நம்ம அப்ப எடுத்து பார்த்து நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அதுல புலப்படும். நம்ம வீடுகள்ல என்ன செஞ்சிடறோம், இந்த உறவுகள் விஷயத்துல ரொம்ப பேணி கேட்டிருக்கோம். உறவுக்காரன்னு வச்சுக்கிறோம், சொந்தம்னு, மாமா பையன் சொந்தம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்பவே கேஷுவலாக, ரொம்ப யதார்த்தமாக பழக்கங்கள் வந்து இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? அந்த பழக்கங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், வரையறுக்கப்பட வேண்டும். லிமிட் இருக்கணும். இதுதான் அப்படின்னு சொல்லி மார்க்க நம்ம ரோஷம் இருக்கா, அது ரொம்பவே என்ன செய்யும், பாதுகாக்கும். பிரைவேசியை பாதுகாக்கும். பிரைவேசி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு பிரைவேசிங்கிறது என்ன நினைச்சுக்கிறோம், போனை பிரைவேசிங்கிறோம். என்ன வந்து நீ என் போனை பார்க்காத, எதுக்கு நீ நான் நோன்றதை நீ பார்க்க அப்படின்னு பிரைவேசிங்கிறோம். இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை போடுது. என்ன சொல்லுது தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத ஒரு வீட்டுல நீங்க நுழையிறாங்க என்ன செய்யணும், தஸ்தனிசு, நீங்க வந்து என்ன செய்யணும், அனுமதி கேட்க வேண்டும். ஒத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, சலாம் சொல்லணும் அப்படின்னு மட்டும் சொல்லல. சலாம் சொல்றதுக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு முறையை சொல்லுது. எப்படி நீங்க சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, பதில் வரணும், பதில் வந்த உடனேயே உள்ள வரலாமான்னு கேளுங்க. சலாம் சொல்றதுக்கு பதிலே வரலாங்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. சில பேர் என்ன செய்வாங்க, போர் போக்குல வலைக்கும் சலாம் பாங்க, வலைக்கும் சலாம் சொல்லி முடிச்ச உடனே என்ன கேட்கணும், பாட்டுக்கு நுழையிறது இருக்கு பாருங்க, அந்த பழக்கம் தப்பு. வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது உங்க பாட்டுக்கு என்ன செய்யறது, தடார்னு நுழையிறது தவறான விஷயம். அப்ப சலாம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு விஷயத்த மார்க்க நமக்கு சொல்லி தருது. ஏன் சொல்லி தருது? இது 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரலன்னா என்ன செய்யணும், திரும்ப போயிடணும். இருக்கா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒழுங்குமுறை பாருங்களேன். சூப்பரா அழகா ஒரு வரையறுத்து ஒரு ஒழுக்க மாண்புகளையும் நம்முடைய மானங்களையும் நம்முடைய அந்த தனிப்பட்ட தனியுரிமை பிரைவேசிங்கிறோம்ல, அதை பாதுகாக்குது மார்க்கம். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல மகரமான விஷயத்துல நம்ம தான் என்ன செய்யணும், கவனமாக இருந்துக்கணுங்கிறது இதுல வந்து முதலாவது செய்தியாக, முதல் உபதேசமாக சொல்றாங்க. மகரம் விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. அடுத்து பாருங்க, ஃபஸ்லுன் நிசா அனிர் ரிஜாலி ஃபி ஜியாராத்தில் ஆயிலா. இப்போ விசேஷ நேரங்கள் இருக்கு. இப்ப வீடுகள்ல வந்து கல்யாண நேரம்லாம் வச்சுருவீங்களேன், இந்த பட்டத்துல பட்டம் கட்டி பறக்க விட்டுருவாங்க. இதை ஹிஜாபலாம், இந்த ஃபர்தாலாம் காணா போயிடும். நான் பட்டுச்சேரி கொடுத்துருக்கேன், அது வந்து எப்படி ஹிஜாப் போட்டு எப்படி மறைச்சிக்கிறது? நான் இவ்வளவு தங்கத்தை எதுக்கு வாங்கி வச்சிருக்கு, இவ்வளவு பாருங்க, நெக்லஸை பாருங்க, செயினை பாருங்க, என்னுடைய இந்த இது பாருங்க, இதெல்லாம் எப்படி நான் காட்டாம இருந்தா என்ன தூக்கம் வருமா எனக்கு, வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது எதுக்குதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய செய்யறோம். என்ன செஞ்சிடறோம், தப்பு செஞ்சிடறோம். என்னதுன்னா காட்டிடுறோம். அதை போட்டு பாட்டுக்கு ஹிஜாபு போட்டீங்கன்னா மறைஞ்சிரும். ஃபர்தா போட்டா என்ன ஆகும், அப்போ என்னப்பா இது 1000 பேர் வந்திருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு, அதாவது குறைஞ்சபட்ச எண்ணங்கள், நகைகள் வந்து பிறருக்கு நம்ம நகத்தை அல்லாவே விரும்பத்தான் செய்யறான். அல்லாஹ் எப்படி விரும்புறான்னா, அல்லாஹ் வந்து அடியாறுகளுக்கு கொடுத்த அருளை தான் பார்க்கணும் விரும்புறான். அல்லாஹ் பார்க்கணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறான், நீ நல்லபடியா ஆடை அணிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். ஆனால் ஒரு தனிப்பட்ட சட்டம்னு ஒண்ணு இருக்கும்போது வீடுகள்ல நல்ல முறையில நம்ம அணிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா பொது வெளிகள்ல இந்த மாதிரி விசேஷ நேரங்கள்ல என்ன செஞ்சுக்கிறது, அந்த ஹிஜாபல உடைச்சிடும். விசேஷம்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, வருவாங்க போவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, கடையில உள்ள வேலை பார்த்தவங்க வருவாங்க, ஸ்கூல்ல நம்மளோட படிச்சவங்களை இன்வைட் பண்ணிருப்போம், காலேஜ்ல உள்ள கூட்டிருப்போம், அவங்க சொந்தக்காரங்களை கூட்டிருப்போம், அம்மா அப்பா கூட்டிருப்போம், அவங்க அண்ணன் தம்பியை கூட்டிருப்போம். அப்ப பல பேர் குழுமுகிற இடங்கள்ல ஆண்களுக்கு ஒரு தனி என்றும் பெண்களுக்கு ஒரு தனி என்றும் இப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க ஹிஜாப் இல்லாம இருந்துக்கலாமே, ஹிஜாப் இல்லாம இருந்துக்கலாமா இல்லையா? எப்படி இருந்தா, தனிப்பட்ட முறையில இருந்தா. இப்ப சில மண்டபங்களை பாக்குறோம், மாடியில ஃபுல்லா யாரு, பெண்களு, கீழே ஃபுல்லா ஆண்களு, பிரச்சனை ஓவர். நம்ம ஊர்ல கூட கலை வைப்பாங்க, எப்படி வைப்பாங்க,
ஆண்கள் ஆம்பளை களம் பொம்பளை களம் எப்படி சொல்லுவா? ஆம்பளை களம் பொம்பளை. நம்ம ஊர் பாசையில சொல்றேன். அந்த பாசையில சொல்றதா இருந்தா ஆம்பளை களம் பொம்பளை களம்னு கிடக்கும், போர்க்களமா கிடக்கும். களங்கள் போர்க்களங்களாக இருக்கும், போர்க்காலங்களாக இருக்கும். சரியா? பயங்கரமா இங்க இங்க அங்க கூட ஒரு கலந்த கூட அப்படின்னு கூகுன்னு கிடக்கும். நல்லா இருந்துச்சு பத்தியில. மண்டபம்னு ஒண்ணு கொண்டு எல்லாத்துலயும் மண்ணலி வச்சாச்சு. எல்லாம் பின்னாடியே நிக்கிறான். நம்ம சோறு உண்டா பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அசரத்து. ஏய் சாப்பிடவா வேணாமாடா, இப்பதான் கறி எடுத்து வாயில வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும்னா சோறே இறங்க. மண்டபத்துக்கு போறதே கிடையாது. எதுக்கு போவானே அங்க போய் கியூல போய் சண்டை போட்டு நிக்கணுங்க. ஒரு ஒரு அது அந்த அந்த பண்பு வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா தானங்க இருக்கு இல்லையா? ஜாலியா இருக்கா? என்ன அப்ப ஆண்கள் பெண்கள் பிரிச்சுட்டா இந்த பிரச்சனை ஓவர். எந்த பிரச்சனை ஓவரு? நீங்க வந்து ஹிஜாப் கொஞ்சம் ஃப்ரீயா கூட இருந்துக்கலாமே. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா கலவை. அதுவும் மண்டபங்கள்ல இன்னைக்கெல்லாம் மண்டபம் கல்யாணம்ல டான்ஸ் இல்லாம நடக்கலப்பா. ஒரு டான்ஸை போட்டா தான் கல்யாணம். இதுல ஸ்டேட்டஸ் வேற வச்சுக்கிட்டு பாடா படுத்துறாங்க. இது மற்றவங்களா இருந்தா பரவாயில்ல, நம்ம பாய்மார்களே பண்றாங்க, முஸ்லிம்களே பண்றாங்க, படிச்சவங்களே பண்றாங்க, மார்க்கம் படிச்சவங்களே ஒருபடி மேல போய் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஸ்டேட்டஸ் வச்சு விட்டுறது, டம்மு டம்முன்னு கடந்து ஆடிக்கிட்டு. இதுல இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது கிடையாது. இது இன்னும் சொல்ல போனா அருவருக்கத்தக்கது. இது வந்து ஒரு சரியான ஒரு பண்பு கிடையாது. நம்ம சந்தோஷமோ ஹலாலான சந்தோஷம், நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறது, சேர்ந்து பார்க்குக்கு போறது, ஒரு பீச்சுக்கு போறது, ஒரு பூங்காக்கு போறது, ஒரு அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் மகரத்தை ஃபாலோ பண்ணணும். விளங்கிச்சிங்களா சொல்றது? ஃபாலோ பண்ணிக்கணும். ஆண்கள் பெண்கள் என்று ஒரு குழுமுகிறோம் சொன்னா ஒரு பிரிவு, ஒரு பிரிவை வச்சுக்கணும். ஆண்களுக்கு என்ன நினைக்கிறோம்? பள்ளியாசலம் மட்டும் நீங்க சொல்லுங்க, பள்ளியாசலம் மட்டும் ஆண் வரிசை பெண் வரிசைன்னு பக்கத்துல வச்சா நீங்க என்ன நினைப்பியா? ஆஹா இது தப்பு தொடரா இல்லையா? பள்ளிவாசல்ல பெண்களுக்கு தனி வழி இருக்குதா இல்லையா? இருக்கு. பள்ளிவாசலுக்கு போனா பாப்பீங்க தனி வழி, அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. ஒரு பயானுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் போட்டுருவாங்க, இருக்குதா இல்லையா? இவ்வளவு ஒரு போட்டோ எடுத்தா கூட நீ என்ன செஞ்சிருய? எல்லாம் கவர் பண்ணிடுறியா? போட்டோ எடுக்கிறாங்கம்மா அப்படின்னு கவர் பண்ணிக்கிறிய. நல்ல விஷயமா இல்லையா? அங்க வீடியோ தூக்கிட்டு வரான் கல்யாண வீட்டுல, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறீங்க, வீடியோக்கு சலாமா சாமலைக்கும் அப்படிங்கிறீங்க. என்ன இது மாற்றமா இருக்கு? இங்க உள்ளவங்களை சொல்லல, பொதுவா உள்ளதை சொல்றேன். பொதுவா உள்ளது பாத்தீங்கன்னா வீடியோ கவரேஜ் இருக்கா இல்லையா? கல்யாண வீடுகள்ல அனுமதியை கேட்க மாட்டேறான். கல்யாண வீடுகள்ல போட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறது அனுமதியை கேட்கறாங்க. உன் பாட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க? அப்படியே லைனா வந்துருது, கொண்டு வராங்களா இல்லையா? அப்போ ரொம்ப கவனமா அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அதனால ஃபஸ்ருன் நிசா அடி ரிஜால் ஃபி ஜியாரத்தில் ஆயிலா. தனித்தனியா ஆண்கள் நம்ம வீட்டு விசேஷம் வந்து அப்படியே வச்சு பழகணும். இது ஆண்களுக்கு இது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டா சூப்பரா என்ன செய்யலாம். ஆனா பாருங்க, என்ஜாய்மெண்ட்டுக்கு தடை இருக்கா? வீட்டுல ஒரு விசேஷம் வந்தா அழகா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தடை கிடையாது. ஆனா எதுக்கு தடை இருக்கு? ஆண் பெண் கலப்புக்கு தடை இருக்கிறது. மண்டபத்துலலாம் இன்றைக்கு அதை என்ன செய்யறாங்க? அடிச்சு நொறுக்கிற வேலையை பார்க்கறாங்க. அது ரொம்ப மிகவும் என்னது ஆபத்துங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த மாதிரி வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம பணியாட்கள் வேலைக்காரர்கள்லாம் வீட்டுல வச்சிருக்கிறோமா, அவங்க விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். பாட்டுக்கு வேலை செய்யறாங்கன்னு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும், பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த ரெண்டுமே என்ன செய்ய வேண்டும்? நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இதுவும் ஒரு கண்ணியத்தை வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ள வரும்போது நல்ல மக்கள், நல்ல பிள்ளைகள், சாலிகான பிள்ளைகளுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும் போட்டோமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் சாலிகான மக்கள் இருக்கும்போது சாலிகாக்களுக்கு சாலிகீன்களுக்கு என்ன செய்யலாம்? அனுமதி வழங்கலாம், தப்பில்லை. அதே நேரத்துல யாருக்கு வழங்கிட முடியாது? நமக்கு தெரியுது ஹராபு, இவன் வந்தா எப்ப பார்த்தாலும் இந்த போனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு எதையா ஒண்ணு பார்த்துக்கிட்டு, இது ஆகா டேஞ்சர். அது வந்து தொற்று நோய், இன்னொரு ஆளுக்கு என்ன செஞ்சிடும்? பரவிடும். அப்ப இந்த மாதிரி விஷயத்திலையும் நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் செஞ்சாதான் நாம எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்ம வீடுகளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த பண்புகளை நாம கவனத்துல வைக்கலாம். அது மாதிரி மீடியா விஷயம் இருக்கு பாருங்க. இந்த மீடியா விஷயத்துல கவனமா. மீடியானா என்னது? இந்த டிவி, டெலிவிஷன், அடுத்து என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம்? மொபைல் இருக்கு. மொபைல் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறாங்க, ஐபோன் வச்சிருக்கிறீங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்ய முடியுது? உங்களால சகலமும் இருக்கு உள்ள. மொபைல்ங்கிறது ஒண்ணு, அது எல்லாமே இருக்கா இல்லையா? சினிமா பார்த்துக்கலாம், நாடகம் பார்த்துக்கலாம், சின்ன பிள்ளைங்க கதைகள் பார்த்துக்கலாம்,
அதே மாதிரி வந்து வேற வேற என்ன எதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டுமோ கட்டாயம் அது எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், ஈஸியா இலகுவாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியுமா இன்னைக்கு மொபைல கேட்டா தவிர்க்க முடியாது. மொபைலை தவிர்க்க முடியுமா? மொபைல் போனை தவிர்க்க முடியுமாமா? தவிர்க்கவே முடியாது. போன் கட்டா இன்னைக்கு இங்க இருக்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போன் இருக்கும். அது ஒவ்வொரு ஆள்கிட்ட போன் இருக்கிறது போக வீட்டுல இருக்க ஒருவருடையும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போன் இருக்கும். 5 பேரும் 5 பேர்ட்டையும் போன். இது அக்கா போன், இது தங்கச்சி போன், இது அம்மா போன், இது தம்பி போன். இவ்வளவு போன். அதுவும் இந்த இவனு வந்தாலும் பாருங்க, இந்த கொரோனா வந்துச்சு அவ்வளவுதான். கொரோனால செத்தவனை விட மொபைல் போன்ல செத்தவன் தான் அதிகம். கொரோனா நோய் பிடிச்சதோ பிடிக்கலையோ, மொபைல்ல பிடிச்சது பாருங்க ஒரு நோய். அந்த நோய் இன்னும் விடல, கொரோனா கூட போயிருச்சு. மொபைல் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ். இந்த பிள்ளைகளும் சும்மா சும்மா போனதுக்கு ரூம்ல போய் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ். இந்த பயிலோட ஆன்லைன் கிளாஸ் என்ன நடந்துச்சாங்க? ஆன்லைன் மூலமாக பல்வேறு. அப்போ மொபைல் போன் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஆபத்துங்க. நம்ம இந்த பயான்ல இப்ப சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை பாரு, கண்ணுக்கு தெரியுமா இல்லையா? இது தெரிகிறது தவிர்த்து தெரியாத விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். தெரிஞ்ச விஷயத்துல எங்கெங்கெல்லாம் ஆபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாசல்களை இழுத்து என்ன செய்யணும், ஒரு பூட்டு போட்டு வைக்கணும். அப்ப அதுல ஒரு விஷயம் என்னது, இந்த மொபைல் விஷயங்கள். அது மாதிரி தொலைபேசி உரையாடல்கள் எடுத்துக்கிடுங்க. தொலைபேசின்னு சொல்லிட்டாலே போன் வந்து நீ நம்ம நிறைய இடத்துல நம்பர்ஸ் கொடுக்குறோம். அறிந்து அறியாம நமக்கு தெரியாம நம்ம நம்பர் வாங்குற கோஷ்டிலாம் இருக்கு, நமக்கே தெரியாது. சும்மா நமக்கு என்ன ஒருத்தர் கோட்டை சூட்டு போட்டு வாசல்ல வந்து நின்று வீட்டுல யார் இருக்கா யாருக்குன்னா நம்ம நிறைய பேர் நினைஞ்சிடறோம், ஏமாந்துடுறோம். அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி கடைகள்ல, சூப்பர் மார்க்கெட்ல, சின்ன இடங்கள்ல இருந்து பெரிய இடங்கள் வரைக்கும், அதுவும் குறிப்பா நீங்க ஆட்டோல வந்து ஆட்டோக்காரர்களுக்கு நம்பர் கொடுக்குறோம், நம்பர் பரிமாற்றப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து எல்லா இடத்துலயும் என்ன செய்றீங்க, மொபைல் பரிமாற்றம் இருக்கு. அப்படிங்கும் போது இந்த வரக்கூடிய கால்ஸ் இருக்கா இல்லையா, அது டேஞ்சர் ஜோன். அது ஒரு பாதுகாப்பற்ற விதமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த போன் உரையாடல்கள் விஷயத்துல நாம கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வீடுகள் விஷயத்துல இப்ப இதுவரைக்கும் நான் சொன்ன ஒரு லிஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மகரம் சொன்னோமா, நம்பர் 1. 2வது விஷயம் மகரம்னா, மகரம் அந்நிய ஆண்களுடைய, குறிப்பாக நம்ம வீடுகள்ல வந்து அந்நிய ஆண்களுடைய வருகைகள்ல நாம ஒரு ஃபில்டரை வைக்கிறோம். அடுத்தது ஃபங்க்ஷன் வரும் பொழுது ஆண் பெண் பிரிவு இருக்கா இல்லையா, இதுல வந்து கவனத்தை வைக்கிறீங்க. 2வது. 3வது விஷயம் வீட்டில் பணி செய்யக்கூடியவர்கள், ஆண்களா இருந்தாலும் பெண்களோ, வீட்டு வேலைக்காரங்க ஆண்களோ பெண்களோ, அவங்க விஷயத்துல என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு சாதாரணமா விட்டுறாம அந்த நேரத்துல வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் இருப்பாங்க, நம்ம வீட்டுல பெரிய பிள்ளைங்க இருப்பாங்க, திருமண வயதுக்கு தகுதியான பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது மாதிரி வீடுகள்ல நாம அங்கீகரிக்கக்கூடியவர்கள் நல்ல மனிதர்களை என்ன செய்யணும், அங்கீகரிச்சுக்கணும். நல்ல நல்ல மக்கள் வந்தா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க. அத்தர் வாடை வேற என்ன சொன்னாங்க, அத்தர் கடை இரும்பு பற்றை. நாங்க அத்தர் கடை இரும்பு பற்ற எதுக்கு சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கு உதாரணம் அத்தர் கடை. அங்க போனா உனக்கு அத்தரை தேய்ச்சி விடுவான், அல்லது குறைஞ்சபட்சம் அவன் வந்ததுக்கு அங்க நம்ம போனதுக்கு அந்த அத்தர் வாசனை செய்யும், நம்ம மேல வீசும். அடுத்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கொல்லம் பற்றை, இரும்பு பற்றையில போய் நீங்க இருந்தீங்கன்னா, அடுப்புலாம் ஊதுனீங்க. முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அடுப்பு இருந்துச்சு, நம்ம விறகு அடுப்புலாம் இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அப்படித்தானே, உப்புன்னு ஊதுவோமே, என்ன செய்யும், புகை அடிக்குமா இல்லையா? இது புகையடிக்கிற மாதிரி நட்புகள்ல மூலமா நமக்கு என்ன செஞ்சிடும், நம்ம மேல வந்து கெட்ட வாடைகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்து வந்து இந்த ஸ்கிரீன் தான். என்ன ஸ்கிரீனு, டிவி, மொபைலு, இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அந்த மாதிரி தொலைபேசி குறிப்பாக விஷயத்துல, இதுல 6 விஷயம். அடுத்துங்க நம்ம வீடுகள்ல விக்கிரகங்கள் மூட நம்பிக்கைகளுடைய சின்னங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப சொல்லுங்க, விக்கிரகங்கள் நம்ம வீட்டுல இருக்கா இல்லையா? விக்கிரகங்கள், சிலைகள், இதை பத்தி கேட்டமா யோசிச்சு வச்சுட்டீங்களா? பெரிய லிஸ்ட் வரும் போல தெரியுதா? இருக்கா இல்லையா வீட்டுல? அசர்த்து என்ன கேக்குறியோ, நாங்க எல்லாரும் பாரம்பரிய முஸ்லிம்கள், நம்ம வீட்டுல சிலை இருக்குமா? இருக்குமா இருக்காதா? பரிசு சொன்னா பரிசு இன்ஷா அல்லாஹ். சிலையெல்லாம் இருக்காது. சையத் அலி ஃபாத்திமாவுடைய தர்கா படம் இருக்கும். ஆத்தங்கரை அம்மா, எங்க அம்மா, பொட்டல் புதூர் படம், அதுல ஒரு பூ வேற. பொட்டல் புதூர் படம், நாகூர் அஜ்மீர் ஹாஜாவே, ஹாஜா பந்தே நவாஸ் அவர் படம்.
நாவூர் ஷாவுல் பாதுஷா அவர் படம். அவர் படத்துல ஒரு பூ, 2 பத்தி கொம்பு மாதிரி இருக்கா இல்லையா? என்னது கேக்குறாரு. யாரு நம்ம வீடுகள்ல இல்லைன்னா இருக்கிற வீட்டுக்கு நீங்க உங்களுக்கு பாத்துருக்கீங்களா இல்லையா? நான் சும்மா அடிச்சு விட்டுதானா உண்மையா? சும்மா விளையாட்டுக்கு சொல்றேனா? இருக்காமா? எதுக்கு வந்துச்சு? செய்யதலி பாத்திமா, அதாவது அந்த அம்மா போட்டா இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். சொல்றேன் அந்த அம்மா அந்த இடம் இருக்கு பாருங்க, பள்ளிவாசல். யார் சொன்னா பள்ளிவாசல்? தர்கா, ஷிர்க் வைக்கக்கூடிய கூடம், அவ்வளவுதான். அதுக்கு பள்ளிவாசல் எவன் பேர் வச்சான்? நாகூர் ஆண்டவர் பள்ளிவாசல், மொய்தி ஆண்டவர் பள்ளிவாசல். பள்ளிவாசலா? மஸ்ஜித்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல குறிப்பிடுறான், மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க அழைக்காதீர்கள். மஸ்ஜிதுகள் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். சில வீடுகள்ல பார்க்க முடியுதுங்க, சுப்ஹானல்லாஹ். எந்த தர்கா இருக்குது இப்ப பரவாயில்ல. அப்ப இதெல்லாம் இந்த விக்கிரகத்தை ஈக்குவல். அந்த அம்மா போட்டோவை போட்டு பூதி பத்தி கொளுத்தி வச்சா என்னவோ அதானே அது? ஷிர்கா இல்லையா? பரவாயில்ல நான் சொன்னா பரவாயில்லன்னு சொல்லல. ஒரு பக்தின்னு சொன்னா நேரடியா வச்சிருக்கான், அது பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். இணை வைப்புன்னு இவன் அந்த பில்டிங் எதுக்கு வச்சிருக்கானா இல்லையா? அதுல என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்ப இதெல்லாம் வீடுகள் இருக்கக்கூடாது. நம்ம வீடுகள்லாம் நீங்க துணிஞ்சு செய்யணும். அல்லாஹ்வுடைய உதவியால நாமெல்லாம் வீடுகளுக்கு போனோம்னு வைங்களேன், ஏதாவது வீடுகள்ல பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லுவோம், துணிஞ்சு சொல்லுவோம். அதுக்காக தூக்கி போடுங்க, அது ஹராம். அது இருந்தால் வீட்டில் முசீபத், பரக்கத் இருக்காது, அருள் இருக்காது அப்படின்னு ஒட்டச்சு பேசணும். நீங்க துணிஞ்சு நீங்க என்ன பண்றீங்க? படிச்சுக்கிறீங்க, நல்ல மார்க்கத்தை மட்டும் சந்தேகத்தை கேட்டு படிச்சுக்கிறீங்க. படிச்சு வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டீங்க. சொன்னா யாரா ஏதாவது சொல்லுவாங்க, முகத்தை முறிச்சுக்கிறீங்க. சொன்னா என்ன ஆகும்? சொன்னா என்ன செய்வாங்க? அதுவே உங்க விஷயத்துல ஒரு ஏதாவது செஞ்சோன்னு வைங்களேன், உங்களுக்கு சரியா சாப்பாடு தரல, தண்ணி ஒரு கறி பக்கத்துல உள்ள ஆளுக்கு கொடுத்துட்டு போயிட்டு சொல்ல, அம்மா எப்படி என் பிள்ளைய நீ கவனிக்காம இருப்ப? அதுக்கு சண்டை தான், அப்படி சண்டை வருது. அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல ஒரு ரோஷம் வரலையா? சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை கவனத்துல வச்சுக்கிடுங்க. இந்த இதெல்லாம் மூட நம்பிக்கையின் அடையாள சின்னங்கள். சில வீடுகள்ல போனா இந்த இது தொங்கும், எல்லாம் தொங்க சொல்லுங்களேங்க, ஒன்னும் சொல்ல மாட்டீங்கல்ல. வீடுகளை இந்த டிஸ்ட்ரிக் ஆண்டி முன்னாடி போட்டிருக்காங்களா? அப்புறம் இந்த அசரத்து இருக்காரு பாருங்க, அசத்துமார்கள்ட்ட போய் அப்ப சில இடங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா கேளுங்க, இந்த இது எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த அசரத்துமார்கள்ட்ட போய் வீட்டுல பரக்கத்து வேணும், ரஹமத்து வேணும்னா அவர் ஒரு அரபி எழுதி கொடுக்காரு, எழுதி கொடுக்காரு. அதை ஃப்ரேம் பண்ணி தொங்க விட்டுக்கிறாங்க. என்னது எழுதி கொடுக்காரு? யாரா பாத்திருக்கீங்களா என்னதுன்னு? யாருக்குள்ள எழுதியிருக்கா? இன்னைக்கு போய் அப்படி குப்பையில போட்டுருங்க. பயப்பட குப்பையில போட பயமா தான் எங்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன், எங்கிட்ட கொடுத்துருங்க. எங்கிட்ட ஒரு ஆள் என்ன பண்ணிச்சு, அப்படிதான் பயந்து அசரத்து என்ன செய்யணும் தெரியல, நீ ஏன் ஏதாவது செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு தந்தாங்க, ஒரு வீட்டுல தந்தாங்க. இப்படி பயப்படுறாங்க. அரபு இருந்தாலே எப்படி தமிழ் இருக்குதோ, எப்படி அரபி இங்கிலீஷ் இருக்குதோ, அது மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் என்னது அரபி. அதுல குர்ஆன் வசனத்தை ஓதினால் நன்மை கிடைக்கும், குர்ஆன் வசனத்தை சொன்னால் நன்மை கிடைக்கும். அதை விட்டு எழுதுனா என்ன கிடைக்கும்? 1 2 3 எழுதி வைக்கிற அரபுல பார்த்தா 1 2 3 அதுல எழுதிருப்பாருங்க. 1 2 3 எழுதி வச்சிருப்பா. அது படம் வரைஞ்சிருப்பாரு. இந்த அசரத் என்ன செய்வாருன்னா, இங்க இருந்து ஒரு கோடு, அங்க இருந்து ஒரு கோடு, இங்க இருந்து ஒரு கோடு, 4 5 கோடு, தகடுல கோடு போட்ட உடனே நம்ம மக்களுக்கு என்னமோ தெரியல. அவர் போய் சொல்லுவார், இதை போய் தொங்க விடுங்க, பரக்கத்து, கல்லால போடுங்க, கல்லா நிரம்பி வழியும். என்ன செய்ய? அல்லாஹ்ட துவா செஞ்சா கல்லா நிரம்பும். வட்டி வாங்காம இருந்தா கல்லா நரம்பு. வட்டியை வாங்கிக்கிறது, வரதட்சணையை வாங்கிக்கிறது, ஏமாத்திக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சு விட்டு பரக்கத்து வரணும்னா எப்படி ஒரு எங்க இருந்து ஒரு பரக்கத்து? அப்ப அது போக இது போட்டா பரக்கத்து வந்துருமா? இந்த ஃப்ரேமை தொங்க விட்டா தாயத்து கட்டினா என்ன செய்யும்? தைரியம் வந்துடும் தெரியுமா? என்ன அந்த காலத்துல இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, ரஜினிகாந்த் இவங்களெல்லாம் போட்டு இதுல போட்டு ஜெயில போட்டு, விஜயகாந்த் எல்லாம் ஜெயில போட்டா அவர் 786 தான் போட்டு வருவார். இந்த பட்டை எழுதிருப்பாங்க, நம்பர் எழுதி 786. அது நம்ம மக்களுக்கு எப்போ பறக்கது மாஷால்லா அப்படிமா. அவர் முஸ்லீமுக்கு ஆதரவான 786 போட்டுருக்காரு. 786 முதல்ல சிறுக்கு, அது என்ன? அது மூட நம்பிக்கை இல்லையா? அதுல கரெக்டா துப்பாக்கி சுடும் போது 786 போட்டு சுடாம முடியும். அப்படியே பத்தியா அப்படின்னு அது வேற. இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா? என்னதுங்க இது? ஒண்ணும் கிடையாது. நான் எங்க மாசால சில பசங்க வருவாங்க, நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த பசங்கள்கிட்ட இந்த தாயத்தை கட்டிட்டு வருவானுங்களா, இங்க வா அப்படின்னு சொல்லி தாயத்தை கழட்டி பாக்குறது. உள்ள பார்த்த பேப்பர், நியூஸ் பேப்பர் உள்ள இருக்கு. உள்ள அசரத்துக்கு ஒண்ணும் கிடைக்கல போல தெரியுது எழுதி வைக்க. அதை உடைச்சா உள்ள நியூஸ் பேப்பருங்க.
அதுல பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதே மாதிரி ஓபன் பண்ணியிருக்காரு. அதுல அந்த அந்த ஒரு படம், பொம்பளை படம். அது வந்து என்னன்னா ஒரு ஹீரோ படம், ஹீரோ நியூஸ் பேப்பர்ல எல்லாமே இருக்கும்ல, அதுல ஒரு படம் இருக்கு. அவன் அதை வச்சுட்டு அலைஞ்சிருக்கான். இது இருந்தா செய்தா வரமாட்டான், செய்தானே கூட்டிட்டு அலைஞ்சிருக்கான். செய்தானே தாயத்துல கட்டி எங்கேயும் போயிடாத, வாப்பா என் கூட இருந்துக்கோ அப்படின்னு. இந்த தட்டு தகடு தாயத்துல இவ்வளவு பித்தலாட்டம் இருக்குங்கிறதையும் நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வீடுகள்ல இருந்தா அது என்ன செய்யணும், அகற்றி போட்டுறணும். துணிய தைரியம் வரணும். உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா? துணிஞ்சி தைரியமா சொல்லணும். என்ன, இதை நம்முடைய கவனத்துல வச்சுக்கிடுங்க. அது மாதிரி உருவப்படங்கள் இருக்கக்கூடாது வீட்டுல. உருவப்படங்கள் வந்து இருக்கக்கூடாது. சில பேர் நினைச்ச பெத்தாப்பா, எங்க மாமத்தா சேர்ல உட்காந்துருப்பாரு. மாமத்தாப்பா இப்படி படம் நான் பார்த்திருக்கேன். நம்ம ஊர்ல நிறைய வீட்டுல இருக்கும். இப்படி சேர்ல உட்கார வச்சிருக்கோம் ஆளை, அப்படி தொங்க விட்டுருக்கும். அப்படி இருப்பாரு. இங்க 2 பேர் நிப்பாங்க. எங்க வாப்பாவை பாத்தியா, அவர் தொப்பி இவ்வளவு பெருசா இருக்கும் மதுரைக்கலாம். பழைய காலத்துல அதுக்குன்னே ஸ்டுடியோல தொப்பி வச்சிருப்போன போல தெரியுது. அந்த தொங்க விடணும்னா இப்படி ஒரு தொப்பியை போட்டா தொங்க விட்டுறான். இவர்தான் பெரிய ஆளு, இவர்தான் பெரியாப்பா, இவர்தான் அப்படின்னு. இப்படி எல்லாம் தொங்க விடக்கூடாது, அனுமதி கிடையாது. தொங்க விடப்பட்டால் யார் வரமாட்டா, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம், சிங்க படம், புலி படம், சிங்கம், புலி, யானை, இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க வச்சுக்கலாம், தப்பில்லை. அதுக்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குதிரை பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே அவங்க ஓடி போய் அதை திரையில இதுல மறைச்சிடறாங்க, செல்ஃப்ல மறைச்சு வச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பார்த்து இப்படி பார்ப்பாங்க. அது துணி வந்து என்ன செய்யும், விலகி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். என்ன தெரிஞ்சிடும், உள்ள என்ன இருக்குது, குதிரை பொம்மை. உடனே ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அது என்னது? அது குதிரை பொம்மை. குதிரைக்கு ரெக்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அந்த பொம்மையில ரெக்காது. அப்ப அம்மா சொல்லுவாங்க, இது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல குதிரைக்கு ரெக்க இருந்துச்சுல அப்படிம்பாங்க. அதுல கூட ஒரு அறிவு இருக்கும், ஒரு நல்ல ஒரு நாலேஜோடு அதை அணுகுவாங்க. ஆக மொத்தத்துல விளையாட்டுக்காக ஒரு பொம்மைகளை வைத்துக் கொள்வதில் தவறு கிடையாது. அப்ப இது மாதிரி படங்கள் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், தவிர்க்கணும். அப்பதான் பரக்கத்துடைய வாசல் திறக்கும். மலக்குமார்கள் வந்து போகணுமா, நம்ம வீடு எப்படி இருக்கணும்னா மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய வீடா இருக்கணும். அது மாதிரி இந்த புகை பிடிப்பாங்கல்ல, பீடி குடிக்கிறவங்க, இந்த சிகரெட் குடிக்கிறவங்க, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அவங்கள எப்படி எப்படி தடை செய்ய புரியா இருக்கா இல்லைன்னு தெரியும். மசாலா இல்லாம தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இருந்தா என்ன செய்யறது, ரொம்ப கவனமா இருக்கணுமா இல்லையா? அப்ப இப்ப பீடி சுற்றுறதை பத்தியும் பேச வேண்டியது இருக்க, பேச வேண்டாமா? பேசத்தானே செய்யணும். யாரா கேள்வி கேளுங்களேங்க, பேச வேணும். பீடி சுற்றுறதை பத்தி பேச வேணாமா? நீங்க சொல்லுங்களேன். சரி, இப்ப நாளைக்கு நான் பையனுக்கு வர அடுத்த வாரம் ஒரு பீடி கட்டு காஜா பீடி வாங்கி, முதல் தடவை தண்ணி குடிப்போம் தெரியுமா, பையனுக்கு முன்னாடி ஒரு காஜா பீடி வாங்கி பத்த வச்சு, இன்னைக்கு வந்து தலைப்பு என்னன்னா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணாதீங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்குன்னா நீங்க உடனே ஒரு ஆளா எஞ்சி போவியோ, இன்னும் இல்ல இந்த அசன் சாலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பைத்தியம் முடிச்சிட்டு போல தெரியுது, இது ஒழுக்கம் இல்லாத விஷயம் தெரியுதா? சரி, உங்க பிள்ளைகளே வந்து அல்லா காப்பாத்தணும். நம்ம பிள்ளைகள் நம்ம முன்னாடி ஒரே ஒரு காஜா பீடி குடிச்சுக்கிறோமான்னு சொன்னா நீங்க என்ன செய்வியோ, விடுவீங்களா? அப்பனா ஊரு எல்லாத்துக்கும் நாங்களாம் குடிக்க மாட்டோம், வெளியூட்டு குடிச்சுக்கட்டும், ஜங்ஷன்ல குடிக்கட்டும், டவுன்ல குடிக்கட்டும், சங்கரன் கோயில்ல குடிக்கட்டும், கோயில்பட்டியில குடிக்கட்டும், நீங்க எது ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்புறீங்க, தப்பா இல்லையா? அப்போ புகை பிடிப்பதும் தவறு, புகையிலை தயாரிப்பதும் தவறு, இந்த பீடி தயாரிக்கிறதும் தவறு தான். அப்ப இன்னொரு வகையில் நீங்க இதை விளங்கணும். எப்படி விளங்கணும்? வருமானம் என்ன செய்யறது, ஒருத்தன் உயிரை கெடுத்துதான் நமக்கு வருமானம்னா அந்த வருமானம் என்னது, அந்த வருமானம் என்னது? அப்ப இப்ப நீங்க விளங்கலாம், அசரத்து வீட்டுல யாருமே பீடி சுத்த மாட்டாளா? எங்க வீட்டுல பீடி சுத்த மாட்டாங்க. சுத்தினாங்களாம் கேளுங்க, சுத்தினாங்களாம் கேளுங்களேன், சுத்தினாங்க. எங்க அம்மா பீடி சுத்தினாங்க, அக்காமார்கள் பீடி சுத்தினாங்க, நிறைய பேர் பீடி சுத்தினாங்க. ஆனா எங்க வீட்டுல எங்க சில பேர் ஆண்களுக்கு கூட நினைச்சுவாங்க, நீ வாயமுக்கு கட்டி கொடு, நூல் கட்டி கொடு, பீடி எண்ணி கொடு, அப்படி இப்படின்னு வேலை கொடுப்பாங்க. அப்படிலாம் எந்த ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கிருபையினால கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல மாறி எல்லாமே மாறியாச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து பீடிங்கிறது கிடையாது, தட்டு. நம்ம ஊர்ல சில பணக்கார வீடுகளை பாக்குறேன். பணக்கார வீடுனா யார் வீடு, நல்ல ஃபாரின் வருமானம் இருக்கும், ஆனா அவங்க பீடி சுத்திட்டு இருக்கோம். ஏன் பீடி சுத்துறாங்க? உங்களுக்கு விளங்குதா? தவறாங்கடா, தவறு தானே. சில பேர் இதுல இருந்து மாறணும், எங்களுக்கு இந்த ஒரு வருமானம் வந்துட்டா மாறிடுவேன் நீங்க நியத்து வச்சீங்கன்னா அது வேற விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால யாரையும் பட்டவர்த்தனமா விமர்சிக்கல. குற்றமான்னு கேட்டா குற்றம். நம்முடைய கல்வி யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும். அதனால உள்ளபடியே ஒரு ஆள் எனக்கு இது இனிமே வேணாம், அந்த வருமானம் ஹராம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா அல்லாஹ் பரக்கத்தை ஓபன் பண்ணி விட்டுரும். வேற வகையில உதவி வருமா வராதா?
அல்லாஹ்வை தவக்கல் வைக்கணுமா இல்லையா? அப்போ இதுவும் தவறு, அது பீடி குடிக்கிறதும் தவறு. நம்ம வீட்டுக்காரங்க யாராவது சில பேர் நினைச்சுவாங்க, சில வீடுகளில் பார்க்கலாம் பீடி குடிப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஹதீஸை சொல்லுங்க. பீடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த வெங்காயம் பச்சையா வெங்காயம் சாப்பிட்டுட்டு, பச்சையா இந்த பூண்டு சாப்பிட்டுட்டு எங்க வரக்கூடாது? பள்ளிக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? மலக்குமார்களுக்கு அந்த வாடை வந்து தொந்தரவு அளிக்கும். மலக்குமார்களுக்கு மனிதர்களுக்கு என்ன செய்யும்? வெங்காய வாடை என்னங்க செய்யும்? துர்வாடை. அது துர்வாடை தானே. வெங்காயம் கிருமி நாசினி, உண்மையிலே நல்ல உடம்புக்கு நல்லதுதான், அந்த ஆரோக்கியம் தான். ஆனா அது பச்சையா சாப்பிடும்போது என்ன ஆகும்? வாயில இருந்து ஒரு வாடை வரும். சாப்பிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு சில பேர் பழைய என்ன செய்வாங்க, பழைய சோறை வச்சு குடிப்பாங்க, வெங்காயத்தை கடிப்பாங்க. வாங்க சொன்ன தொலை போயிடக்கூடாது, கொஞ்ச நேரம் நிக்கணும். வாயில கொஞ்சம் பிரஷ் பண்ணிக்கலாம், பேஸ்ட் வச்சு கொஞ்சம் பிரஷ் பண்ணிக்கலாம், அல்லது வாயை கொஞ்சம் சுத்தம். இப்படி போனா தான் பள்ளிக்கு போக முடியும், அனுமதி இருக்குது. அப்படியே போறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப நம்ம வீடுகள் எப்படி இருக்கணும்? சில பேர் சில வீட்டுக்கு போனா புகை மூட்டமா இருக்கும். நான் சில பேருடைய வீட்டுக்கு போகும்போது பாருங்க, அவங்க வீட்டுல யாராவது பீடி குடிப்பான், வாடு கொஞ்சம் நெஞ்சிருது, சட்டா 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 சட்டான்னு கதவை திறந்தா புகை அடிக்கும், கொத்து கொத்துக்கான பீடியா கிடக்கும். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம வீடுகள்ல இதுவும் ஒடுக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். இதையும் செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? அந்த மாதிரி வந்து நாய் வளர்க்கறது, அதையும் உபதேசமா சொல்றாரு, 10வது உபதேசம். நாய் வளர்க்குறாங்களா இல்லை? நாய் வளர்க்கலாமா கூடாதா? வீடுகள்ல கூடாதா? ஒரேடியா கூடாதா? அல்லது கூடுங்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? பாசிபிலிட்டி இருக்கா? வாய்ப்பு இருக்கா? என்னம்மா? அதான் கேக்குறேன், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். வளர்க்கவே கூடாதா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நம்ம ஊடுகளை மனுஷனை வளர்க்கறதே கஷ்டமா இருக்கு. எல்லாம் 6 தச்சு கூட்ட 3 தச்சு ஆக்கி, 3 2.5 ஆக்கி, 1.5 ஆக்கி, நைனா லைன் பட்டி மாதிரி போட்டு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தான் படுக்கணும் போல தெரிஞ்சிருமே. அதெல்லாம் படிக்க, அப்பா நீங்க படுத்துக்கோ, ஒரு அட்டைப்பட்டி வச்சுக்கோ, அதுக்கு மேல இன்னொரு நாள் படுத்துக்கோ, என்ன இதுன்னு கேட்கறேன். ஒரே ஊரை விட்டு நான் நவள மாட்டேன், ஊரை விட்டு நவள மாட்டேன். எப்போ நவளதான் வேணாம், கொஞ்சம் வீட்டை விட்டு கொடுத்து அண்ணன் தம்பி மாடி போட்டுக்கலாம், ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம், அல்லது ஒழுங்கா பெர்மிஷன் கேட்டு நல்ல இன்ஜினியர் ஆலோசனை பண்ணி ஒரு 3 மாடி கட்டிக்கலாம். 1 2 3 கட்ட முடியும், சாத்தியம் இருக்கு. அதை விட்டுட்டு வீட்டை நான் பிரிப்பேன்னு சொல்லி 10 தச்சு கூட 6 தச்சாக்கி, 6 3 ஆக்கி, 3 1.5 ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம அத்திருத்தர்ல ஒரு வீடு இருக்கு, இவ்வளவுதாங்க இருக்கு, இந்த ஜன்னல் அளவு தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. ஜன்னல் எவ்வளவு பெருசா இருக்கு? இந்த சவுத்துல இருந்து ஜன்னல் மட்டும் இல்ல, சவுத்துல இருந்து ஜன்னல், இவ்வளவுதான் அளவு இருக்கு வீடு. அப்போ இது ஒரு சுகாதாரமற்ற ஒரு நிலையாகவும் இருக்குது. இதுல கொண்டு போய் நம்ம மனுஷனை வளர்க்கறதே கஷ்டம். அதுக்குதான் சொல்றேன், சுகாதாரம் இல்லை. பொதுவாக நாய் வளர்க்கலாமா என்று கேட்டால் தேவையின்றி நாய் வளர்க்க. இன்னைக்கு நாய் வளர்க்கறது பெரிய இஷ்யூவா தமிழ்நாட்டை ஓடிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர் போட்டா திருநாயெல்லாம் முடிச்சு விட்டுருக்கப்பான்னு இல்லையா? அப்போ உச்ச நீதிமன்றத்திலேயே ஜட்ஜ்மெண்ட் ஆகி போச்சு. நாய்கள் பெரிய தொல்லையா இருக்கு. இந்த நேரத்துல சில பேருக்கு ரொம்ப பாசம், நாய் பாசம். பக்கத்துல உள்ள வீட்டுக்காரன் மேல பாசம் வராது, பசியோடு இருக்க ஏழைகளுக்கு சாப்பிட நாய் பாசம் உள்ள, நாய்க்கு இறைய கொடுத்து எல்லாத்தையும் கடிச்சு திங்கட்டுன்னு விட்டுறது இல்லையா? நாய் பாசம் இருக்கலாமா கூடாதா? தாராளமா இருக்கலாம். ஒரு நாய் பசினி பட்டினியோடி கிடந்தா அதுக்கு ஏதாவது கொடுக்கலாமோ? தாராளமா. பிற உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டுறது அல்லாஹ் வந்து நம்ம மீது இரக்கம் காட்டுவான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. நாயை வளர்ப்பதற்கான அவசியம் ஒன்று இருக்க வேண்டும். நாய்ங்கிறது ஒரு வேட்டை பிராணிங்க, பாத்திருக்கீங்களா? வேட்டை பிராணி. அது வெறி வந்து கடிச்சிச்சுன்னு வைங்களேன், அதனால எவ்வளவு பிரச்சனை ஆகுது. அப்போ ஒரு பாதுகாப்புக்காண்டி வளர்க்கலாம். வீடு எப்படி இருக்கணும்னா, வாசலுக்கும் நம்முடைய கேட்டுக்கும் போதுமான அளவுக்கு தூரம் இருக்கணும். வீட்டினுடைய முகப்பு இருக்கா, அதுக்கு அப்படின்னா என்னது, பெரிய தோட்ட வீடு இருக்குல்ல, பண்ணை வீடு, அங்க என்ன செய்யலாம்? நாய் வளர்க்கறதுக்கு அனுமதி. இங்க பண்ணை வீடா இருக்கு, பண்ணை வீட்டுல உள்ள முற்றம் அளவுக்கு தான் வீடே இருக்கு. நம்ம வீடுகளை சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வீராத்திருக்காரங்க மேல நம்ம கொஞ்சம் பொறாம இருக்கு. ஆமா, பெரிய பெரிய வீடா. அல்லாஹ் காப்பாத்தன் பராமரிச்சுமா சொன்னேன், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எங்க பூர்வீகம் எந்த தெரு தெரியுமா உங்களுக்கு? சொல்லியிருக்கேன். எந்த தெருங்க? உங்க தெரு தான் எந்த தெரு, வீரா திரு மூசா. ஏன்னா எங்க 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 இதா எங்க, அதனால பூர்வீகமா இல்ல, வீட்டினுடைய நீளம்னு பார்த்தா பெரிய நீளம் தான் நம்ம தெருக்கள்ல இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்யட்டும். அந்த மாதிரி நீளம் தான். இதுல கூட நம்ம வாசல் எங்க இருக்குங்களா இருக்கு. வீடுங்க நாய் வளர்க்கறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஒரு திருடர்களுடைய பயமோ அல்லது எதிரிகளுடைய பயமோ வேறு ஏதேனும் ஒரு பயமோ இருந்தால், பிற விலங்குகள் வந்து உடைய பயம், பூச்சிக்கொட்டைகளோட பயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக ஒரு நாய் வளர்த்துக்கலாம். அதுக்கு ரொம்ப தூரம் இருக்கணும், எல்லா வாய்ப்புகளும் இருக்கணும். அதுக்கான வாய்ப்பு மேலப்பாளைய தெருக்கள்ல கிடையவே கிடையாது. அவுட்டர்ல எங்கேயாவது இருந்து, அவுட்டர்னா வெளியே இருந்து, இந்த மாதிரி தூரங்கள் இருந்து பயம் இருந்தா வளர்த்துக்கலாம்.
முயல் பிடிக்கிறாங்கல்ல, முயல் வேட்டைக்கு நாயை பயன்படுத்துவோம். எப்படி பயன்படுத்தலாம் சொல்லுங்க பார்ப்போம். சட்டம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆலிமாக்கள்லாம் சொல்லக்கூடாது, சாதாரண மற்றவங்க சொல்லுங்க. முயல் வேட்டைக்கு நாயை பயன்படுத்துவாங்க. முயல் சாப்பிட்றீங்களா? முயல் சாப்பிடலாமா ஜி? இந்திய சட்டப்படி யூடியூப்ல போட்டு நம்மளை தூக்கி உள்ள வச்சிடாது. சரி, சாப்பிடலாமா இல்லையா? சாப்பிட்றீங்களா? என்ன நீங்க முயல் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடுறது? முயலை நீங்க போய் ஓடி போய் பிடிக்க முடியுமா? ஒண்ணு பொறி வச்சு பிடிக்கணும், அல்லது என்ன செய்வாங்கன்னா நாயை வச்சு பிடிப்பாங்க. அந்த நாய்க்கு தனியா ட்ரெயின் கொடுப்பாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த நாய் போய் நாய் வந்து கடிச்சு தூக்கிட்டு வரும். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், நாய் கடிச்சா முயல் செத்துறாதான்னு ஒரு டவுட் வரும். நாய் தான் குட்டியை எப்படி தூக்கிட்டு வரும்? செல்ல குட்டி தங்க குட்டி எப்படியா தூக்கிட்டு வரும்? எப்படி தூக்கிட்டு வரும்? வாயால தானே கடிக்குதுல, அந்த மாதிரி கடிக்கும். அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு விடணும். எப்படி விடணும்? பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு நாயை விட்டா, நாய் பிஸ்மில்லா சொல்லிட்டோம், நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டோம். ட்ரைனிங் நாயா இருக்கணும். அது போய் பிடிச்சிட்டு வந்துடும், கவ்வி கொண்டு வந்துடும், நம்மள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துரும். வேட்டைக்காரன் சரியான ஒரு ட்ரைனிங் இருந்தா அப்படிதான் செய்யும். சந்தர்ப்ப வசத்துல அந்த முயல் செத்து போச்சுன்னா கூட சாப்பிடலாம். ஆனா அந்த நாய் சும்மா சாதாரண நாயா இருக்க கூட, என்ன நாயா இருக்கணும்? வேட்டைக்காக பயிற்சிவிக்கப்பட்ட நாயாக இருந்து 10 முயலை பிடித்துட்டு வரும் பொழுது அதுல ஒரு 2 முயல் செத்து விட்டா கூட நினைக்கலாம், சாப்பிட்டுக்கலாங்கிறது அந்த வேட்டை சம்பந்தமான பாடம். சரியா? அப்ப நான் இதுக்காண்டிலாம் நாய் வளர்க்கலான் இருக்கு, வேட்டை ஆடுவதற்காக, பாதுகாப்புக்காக. அதே நேரத்துல சும்மா நாய்க்குட்டியை வளர்த்துக்கிறது, நாய்க்குட்டியை பெட்ல போட்டு தூங்க வைக்கிறது. செல்லக்குட்டி பிள்ளைகளை கூட பாசம் காட்ட மாட்டேன். நாய் இதெல்லாம் பெரிய உலக சாதனை மாதிரி நினைச்சுக்கிறது. நாய் என்பது ஒரு விலங்குங்க, அவ்வளவுதான். நாய்க்குட்டி நான் வந்து ரொம்ப பெற்று, எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாய்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க என் வீட்டுல இருக்க மத்த ஆள் மேல பாசத்தை காட்டல. இது வந்து ரொம்ப ஆபத்து, நாயில இருந்து வரக்கூடிய கிருமிகள், விஷம், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் வீடுகள்ல. சரிங்களா? அப்ப வீடுகள்ல வந்து அதிகப்படியான அலங்காரங்களை தவிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அதிகப்படியான அலங்காரங்கள்னா தேவையில்லாத அலங்காரம் தவிர்க்கத்தான் செய்யணும். தேவையில்லாத அதிகப்படியான ஆடம்பரங்களை எல்லாம் தவிர்க்கணும். எப்பவுமே ஒரு முஸ்லீம் பயனுள்ள செலவு தான் பண்ணணும். பயனுள்ளதுக்கு செலவு பண்ணி ஆகணும். 2 விஷயம் இருக்குது. பயனுள்ள செலவு பண்ணணும், பயனுள்ளதுக்கு என்ன செய்யணும்? செலவு பண்ணி வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். சில வீடுகள்ல போனீங்க, நாங்க பளிங்கு மாதிரி வச்சிருக்காங்க வீட்டை எப்படி வச்சிருக்காங்க? பளிங்கு மாதிரி இருக்கு, எப்பவுமே தூய்மையா வச்சிருக்காங்க. துணிமணிகளை அடுக்கி வச்சிருக்க பார்க்கலாம், நீங்களே பாப்பீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? துணிமணினா குழம்பி தான் கிடக்கும், வீடுதான் இப்படிதான் கிடக்கும். சமையல் கட்டுனா 2 ஜாமம் திறந்தான் கிடக்கும், அது சோறு திறந்து கிடக்கு, கருவடி திறந்து, இதெல்லாம் கரெக்டா வச்சு என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணி எக்ஸ்பைரி பார்த்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீட்டை அடிக்கி வைக்கிறது இருக்க, அது ரொம்ப சூப்பர். இது ஆடம்பரம்லாம் கிடையாது. வீட்டுக்கு பாதுகாப்பாக ஒன்றை வைக்கிறது, ஒரு மருந்து பொடிகளை வாங்கி வைக்கிறது, வாசனை திரவியங்களை வாங்கி வைக்கிறது. இந்த பத்திலாம் கொளுத்தி வைக்கலாம். பத்தி கொளுத்தல சில பேர் என்ன நினைப்பாங்க, அசர்த்து. நம்ம வீட்டுல சில நேரம் பத்தி கொளுத்தி வைக்கிறது உண்டு, சில நேரம் ரொம்ப ரேர். அப்படி கொளுத்தி வச்சா சில பேர் வந்து அசர்த்து பத்தி கொளுத்திருக்கியோ, பத்தி கொளுத்தி ஊட்ட கொளுத்துற மாதிரி கேட்பான். ஏன் தெரியுமா? பத்தி கொளுத்துறது ஹராம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பத்தி கொளுத்தலாமா கூடாதா சொல்லுங்க. இப்போ ஒரே கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். என்ன மறந்துட்டீங்களா? நான் அமினிசியாவை எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாம் கேட்டா பாஞ்சுக்கிட்டு பதில் வரும். ஒஸ்தாதாக்கள் மிரட்டி வச்சிருக்காங்களா? யாரும் அசரத்துக்கு பதில் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அப்புறம் பாத்துக்கணும். அப்படியா? சத்தமா சொல்லுங்க, பத்தி கொளுத்தலாமா கூடாதா? கொளுத்தலாமா? பத்தி கொளுத்தலாம் தப்பு இல்லை, வாசனைங்கிற நோக்கத்தை வச்சுக்கிட்டு 6 மணி ஆனா பத்தி கொளுத்தணும், பறக்கத்து கிடைக்கும், தப்பு. பத்தி கொளுத்துனா பறக்கத்து கிடைக்கும். பத்தி கொளுத்தணும்னா அவன் கையில ஒரு பக்தி வந்துடும். மாதிரிங்களா? தீப்பெட்டி அப்படி தூக்கிட்டு பத்தி அப்படியே தூக்கிட்டு போகணும். ஆண்களும் பெண்களும் பத்தி தூக்கிட்டு போற அழகு பாருங்க. விட்டா பூஜை பண்ணி வாங்க போல டிக்கி மணி அடிச்சு, அது தப்புங்க. பத்திய வாசனைக்காக ஒரு கொசு வராது அப்படின்னு சில லாஜிக் இருக்கு. அந்த மாதிரி சில லாஜிக்காக வாசனை வீடு கமகமன்னு இருக்கும். சாம்பிராணி போடலாமா கூடாதா? சாம்பிராணி போடுறது தப்பு இல்லை. என்ன அவன் அடிச்சுட்டு வருவான் பாருங்க, சாம்பிராணி கடையில பறக்கத்து நினைப்பான். கடைக்கு வந்தனா அவனுக்கு ஒரு 5 ரூபா பறக்கத்து. அதுவும் பாய் சாம்பிராணிக்கு பறக்கத்து அதிகம். பச்சை கலர் போட்டு போயிட்டா வசூல் பின்னி எடுத்துடலாம். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். ஆனா வாசனை வீடுகளை ஒழுங்காக என்ன செய்யணும்? அமைச்சுக்கணும். அதிக அலங்காரங்களை தவிர்க்கணும். அப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகரம் விஷயத்தை பேசியிருக்கிறோம். அடுத்து குடும்ப விசேஷங்கள்ல வந்து ஆண் பெண் கலக்காமல் பிரித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை பேசியிருக்கிறோம். வீட்டு வேலைக்காரர்கள் ஆண்களோ பெண்களோ ஒழுக்க விழுமியங்களை பாதுகாக்கணும் பேசியிருக்கிறோம். அது மாதிரி வீட்டுல நுழையக்கூடிய ஆட்களுடைய ஒழுக்கம் தரங்களை நம்ம நினைச்சு கண்காணிக்கணும் பேசியிருக்கிறோம்.
அது மாதிரி டிவி இது போன்ற மீடியாக்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பேசியிருக்கிறோம். அது மாதிரி தொலைபேசி இருக்கா, மொபைல் விஷயத்துல கவனமா இருக்கணும். அது மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த ஆத்தங்கர பள்ளியாசல், நாகூர் பள்ளியாசல் இருந்தா இன்னைக்கு எல்லாத்தையும் கழட்டி போட்டுறணும். இந்த வாசல்ல பறக்கத்துக்காண்டி இந்த எலி தர்றது இது இருந்து போட்டுறணும். இந்த தாயத்து தகடு வச்சிருக்கீங்களா, யாராவது வச்சிருந்தனா அல்லா அடிக்கிறோம் கழட்டி கழட்டி கொடுப்போம், எங்கிட்ட கொடுங்க இன்ஷால்லா. அதுக்கு விளக்கம் சொல்றோம் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து. சரியா, அது செய்வீங்களா, சரி செஞ்சுக்கிடுங்க. அது அப்புறம் வந்து இந்த வீட்டுல போட்டோஸ் மாட்டுறது இதை வந்து நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அது மாதிரி புகைப்பிடிக்கக்கூடிய விஷயம் நபர்கள் புகைப்பிடிக்க அனுமதிக்க கூடாது. புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களை அனுமதி கூட சிக்கலா போயிடும். சில நேரம் வீட்டுல யாராவது நமக்கு வேண்டப்பட்டாலும் வெளியே போயான்ற கூடாது. சரிங்களா, அவன் புகைப்பிடிக்கிறத நீ முதல்ல பிள்ளைங்க முன்னாடி பிடிச்சானுமா. அன்னைக்கு ஒரு இடத்துல பாக்குறேன் நம்ம ஊர்ல, அவ பிள்ளை சின்ன பையன், ஒரு எத்தனை வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு அப்படின்னா ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும். முன்னாடி இருக்கிறான் அந்த பையன். அவரு ஒரு ஆளு சிகரெட் குடிக்கிறார். அவர் அங்க நின்று குடிக்காரு, எங்க இந்த போர்டு கிட்ட இருந்து குடிச்சிட்டு இருக்காரு. நான் அங்க நிக்கிறேன், நான் ஒரு ஆளு மீட் பண்றதுக்காக நின்றுருக்கேன், வரேன் நேரம் லொகேஷன்ல கரெக்டா நிக்கிறேன். அவர் அங்க குடிக்கிறது எனக்கு என்ன செய்யுது, கொமட்டுது. உண்மையிலேயே இந்த புகையிலையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க வீடுகள்ல நீங்க கவனமா இருங்க. புகையிலையை ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கு வருகிற ஆபத்தை விட அதை நாமும் நுகர்கிறோமா, நமக்கு வர ஆபத்து அதிகம். நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. பிள்ளைகள் விஷயத்துல சாதாரணம் இருக்கக்கூடாது. இந்த பீடி சிகரெட் குடிக்கிறவங்க கூட கொடுக்காதீங்க பிள்ளைய. யாரும் பிள்ளைய கொடுக்காதியா, வாப்பா வரலாம் கொடுக்காதியா. நீ வெளியே போகும்போது கொண்டு போகாதப்ப பிள்ளைய. நீ எங்கனையா போய் பீடி குடிச்சிட்டு கிடப்ப, என் பிள்ளைக்கு வந்து ஆஸ்துமா வரும், என் பிள்ளைக்கு கேன்சர் கூட வருங்க. ரொம்ப கவனமா இருக்கணும், விளங்குதுங்களா? அப்போ வெளியே அவர் குடிச்சுக்கிட்டு இருக்காருங்க அந்த ஆளு. புள்ள முன்னாடி உட்காந்துருக்கு. எனக்கு அவ்வளவு வேதனை. எனக்கு நான் ஏனோ அன்னைக்கு நான் என்ன செய்யல, அவருக்கு சொல்லலை. இல்லாட்டி நான் என்ன செஞ்சிருவேன், இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லிடுவேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் அந்த வாய்ப்பு கிடைச்சா அவருக்கு எச்சரிக்கை. சரி, அடுத்து பாருங்க, நாய்கள் வளர்க்கிற விஷயத்துல சொல்லியிருக்கிறோம். சரிங்களா, நாய்கள் வளர்க்கறத விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கணும். பூனையெல்லாம் வளர்த்துக்கலாம். நாய் வளர்க்கதான் நம்ம நினைஞ்சோம் தடை செஞ்சோம். பூனையெல்லாம் வளர்த்துக்கலாம். பூனை வந்து நம்மளோடு சேர்ந்த நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். அது மாதிரி வீடுகளை வந்து அலங்காரமாக வைத்துக் கொள்ளலாம். அது வந்து என்ன ஆடம்பரமாக ஆயிராம என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணுங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீடு முன்மாதிரி வீடாக, சிறந்த வீடாக, தரமிக்க வீடாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.